இப்ப நிங்கிற நிலையில இது பறக்கிற பறப்பை பார்த்தாலே அடிக்குதோ. ஆனா பலத்த அலைகள் வந்து அலை அப்படியே தூக்க போகுது இல்லையா. நேத்து நாங்க பாய்களை வந்து இந்த தூரம் இருக்கையில மக்களே எல்லாருக்குமே வணக்கம். நேற்று ஒரு காணொளி போட்டிருப்பேன். இப்ப நிங்கிற நிலையில இது பறக்கிற பறப்பை பார்த்தாலேயும் காத்து எப்படி இருக்குன்னு சொல்லி குறிப்பாக யாழ்ப்பாணத்திலே நாங்கள் நேற்று மாதங்களில் தொடங்கியிருந்தாங்க. இன்றைக்கு அப்படி இல்லை. அப்படி இளவால வீதியால் வந்து அதில் வரைக்க நடந்துடக்கூடிய விஷயங்கள். ஒரு பக்கம் வயல் இருக்குது, இதுக்கு பக்கத்தில் இதில் இந்த பாதையால் தான் வந்து நாங்கள் இதில் ஒரு 50 மீட்டர் பின்னுக்கே வந்து வயல் நல்ல செழிப்பாக இருக்கிறது. நிலத்தினுடைய பண்பாட்டு ரீதியான அடிப்படையில் எங்களுடைய ஆக்கள் வந்து பிரித்து வச்சாங்க. குறிஞ்சி, மருதம், நெய்தல், முல்லை இப்படியான விஷயங்கள். வயலும் வயல் சார்ந்த இடம், அதே மாதிரி தான் கடலும் கடல் சார்ந்த இடம், இப்படியான நிறைய வேறுபாடுகள் இருக்குது. ஆனால் ரெண்டுமே பக்கத்தில் இருக்கிறன்றதான் ஒரு சிறப்பான விஷயம். இது அதை விட வந்து இந்த பனைகள் இந்த மண்ணினுடைய அடையாளமாகவே தான் இருக்கிறது. இப்படி நேராக போனால் சேந்தாங்குளம் கடலுக்கு தான் போகும். அங்கே போய் என்ன மாதிரி நிலவரங்கள் இருக்குது, வீதி எப்படி இருக்குது, மக்கள் எப்படி இருக்கணும், கடலினுடைய நிலவரம், காற்றினுடைய நிலவரம், இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தொடர்ந்து நாங்கள் பார்க்கலாம். குடும்ப போட்டுக்கலாம். இந்த பக்கத்துல தான் நாங்கள் வீதியில் வரக்கூடிய அந்த காட்சிகளை நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். ஆனால் பலத்த அலைகள், இது சேந்தாங்குளம் கடற்கரை அப்படின்னு சொல்றது. இந்த கரையோரம் பூராக எப்படி நிலைமை இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் இன்றைய நாளில் நாங்கள் வந்திருக்கிறோம். கடலை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், முன்னுக்கு கடல்கள் எல்லாம் அந்த மாதிரி பாஞ்சு அலைகள் வந்து கொண்டிருக்குது. எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. ஒரு பயங்கரமான நிலைதான். இந்த காத்து கடந்து போகும் இப்படியான விஷயங்கள் எல்லாமே சொல்லப்பட்டது. இந்த ஆள் தீக்கொண்டு போற அளவுக்கு ஒரு ஆள் பறந்து போறார். இதுலயும் போட்டிருக்குது, அபாயமான பகுதி, அபாயமான பிரதேசம், ஆழமான பகுதிகளுக்குள் செல்ல வேண்டாம். இந்த கரையிலேயே என்ன அடிக்குதுன்னு பாருங்க. இது இப்படி இருந்துன்னு சொன்னா இதுக்கு அங்கால போக எப்படி இருக்கு நிலைமைன்றது வந்து புரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த கரைகளில் கூடிய கல்லில வந்து அலைப்பட்டு அப்படி தெரிக்குது. அது மாத்திரமல்ல, ஒரு மெல்லிய மழை வீழ்ச்சி ஒன்றும் இந்த கணிசமான பகுதிகளில் வந்து அவதானிக்கப்படுகிறது. உஸ்ன்ற சத்தத்தை தவிர வேறு எந்த சத்தமுமே கேட்க முடியாது. ஆனால் இதில் பாருங்க, நாங்கள் செய்து வச்சிடக்கூடிய எல்லா வேலைக்கும் இதான் விஷயம். எல்லா குப்பை கஞ்சலும் அப்படியே கரையில் கொண்டு ஒதுக்கி விட்டுருக்குது. இந்த கடற்கரைக்கு மிக அண்மை தரக்கூடிய பகுதி. இவ்வளவுதான் நாங்கள் இயற்கைக்கு சேரக்கூடிய சாதனைகள். இந்த கரையிலே வந்து நல்ல மேலிருந்து அலைகள் வருகிறது, பாஞ்சு பெரிய ஒரு அலை தான். அந்த கரைப்பகுதியில் இருந்தங்க அந்த முட்டைகள் தான் இன்னும் அது ரம்மியமாக தெரியும். அந்த கரையெல்லாம் பாருங்க, சொல்லி வேலையில் காற்று தூக்கிக்கொண்டு போகிற மாதிரி ஆக்களுக்கு அடித்து கொண்டே இருக்குது. அதே மாதிரி இந்த இடம் பூராக நாளைக்கு ஒருத்தருமே இந்த பக்கத்துக்குள்ள இல்லை. கண்டபடி தண்ணிக்கு இறங்கி இதை செய்ய போய் ஆசைப்பட்டு அபாயகரமான விளைவுகளை ஏற்படுத்தி விடாதீர்கள். இந்த பக்கத்துல ஒரு கரையில நாங்கள் இருக்கிறோம். இந்த கரையோரமாக போகக்கூடிய அந்த பகுதிகள் வரையும் நாங்கள் போவோம். அதுல போய் காட்டக்கூடிய விஷயங்கள் அவ்வளோத்தையும் நான் காட்டுறேன். உண்மையிலே வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய விடயங்கள் தான். இப்போ நாங்கள் இந்த இயற்கைக்கு இவ்வளவு தூரம் என்னென்ன செய்கிறோம், இயற்கையும் ஓரளவுக்கு தான் எங்களை பொறுத்து கொள்ளும். அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல வந்து நாங்களும் கொஞ்சம் பொறுமையாக அவதானமாக இப்படியான இடங்களில் உணர்ந்து கஞ்சலை கொட்டுறதை, குப்பையை கொட்டுறதை, கடலுக்குள்ள இப்படியான விஷயங்களை தவிர்த்துக்கொள்ளணும். மற்ற பக்கம் பார்த்தா டிட்வாவோட ஒப்படைக்கல வந்து அந்த அளவு பெரியமான பாதிப்பு இல்லை. டிட்வா எல்லாம் இஞ்ச வரையும் வந்ததுன்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிக்கணும். ஆனா இது வந்து பெரிய அளதான். அறிவிப்புகள் வருகிற போது அல்லது அவை சொல்லக்கூடிய விஷயங்களை நாங்கள் கேட்காம கொள்ளாம செயற்பட்டோம் அப்படின்னு சொன்னா அது பாரதூரமான விளைவுகளை தான் உருவாக்கும். இந்த பக்கத்துல நிறைய பனைமரங்கள் எப்படி தலையை நிமித்தி கொண்டு நிற்கிறவன் பாருங்க. அதே மாதிரி தான் இந்த வானிலை தொடர்பான சிக்கல்கள் இருக்குது. அல்லது இப்படி மழை வரும், இப்படி வரும், இப்படி இயற்கை நிறுத்தம் இருக்கும், காற்றழுத்த தாழ்வு மண்டலம் எந்த தூரம் பாதிப்புகளை உண்டு பண்ணும்னு சொல்லி நிறைய பேர் பதிவுகள் எழுதி கொண்டிருந்தாங்க. அதுல வந்து குறிப்பாக கவனம் செலுத்தக்கூடிய 2 பேர் தான். 2 பேருமே யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர்கள். ஒருவர் குமரன் என்று சொல்லி சனல் பேர தெரிஞ்ச ஆள் தான். ஆனா அவர் இந்த துறையில படிச்சுக்கிறார் இல்லையான்றதுக்கு அப்பால மிக மிக நுணுக்கமாக சொல்லிடக்கூடிய எந்த விதமான மாற்றம் இல்லாமல் நடக்கும். அது அடுத்தது வந்து
நாகமுத்து பிரதீபராஜா பல்கலைக்கழகத்தினுடைய புவியியல் துறையினுடைய விரிவுரையாளர் பேராசிரியர் நினைக்கிறேன். ரெண்டு பேரும் போடக்கூடிய தகவல்கள். ரெண்டு பேரும் இன்றைக்கும் ஃபேஸ்புக்கில் நிறைய விஷயங்களை போட்டுருந்துச்சுன்னா குமாரனை கேட்டன் நண்பா ஒரு காணொலி ஒன்று செய்வோம், இதுன்ற அறிவு எப்படி வந்துச்சு என்ன இப்படி செய்ய வலிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு ஓம்புற மாதிரியே இல்லை. சரி, அவன் ஃபேஸ்புக்கில் போட்டுருக்கக்கூடிய அந்த தகவல்கள் என்னென்ன சொல்லியிருக்கணும் அப்படின்றதையும் வந்து இந்த காணொலியில் சொல்கிறேன். இவ்வளவு நுட்பமாக அல்லது நுணுக்கமாக அந்த விஷயம் இருக்குன்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சு கொள்றதுக்காக. குமரனுடைய ஃபேஸ்புக் பதிவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, முல்லைத்தீவுக்கு அருகே காணப்படுகிற தாழ்வு மண்டலம் மேலும் வடக்கு திசையில் நகர்ந்து ஒரு தாழ்வான நிலையாக வலு குறைந்து தமிழக கடற்பரப்பை இன்று அடையும். வடமாகாணத்தில் கடுமையான வானிலை நிலவும் என்று சொல்லப்படுகிறது. நிலத்துக்கு பக்கத்திலே ஒரு காற்றழுத்தம் இருந்தாலும் கூட டிட்வா மாதிரி பெரிய ஒரு அனர்த்தத்தை கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இல்லை என்று சொல்லி காலையில் பதிவை போட்டிருந்தார். அதே மாதிரி தான் திரு நாகமுத்து பிரதீபராஜ் அவரும் குறிப்பிட்டிருந்தார். பிற்பகல் 2 மணிக்கு எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலவரம் 11:40 மணியளவில் வந்து முல்லைத்தீவுக்கும் சுண்டிக்குளத்துக்கும் இடையில் சாலைக்கு ஊடான நிலப்பரப்பில் 2 அடுக்கு மையமாக கொண்டு இந்த தாளமுகம் இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு மாலை அல்லது இரவு வலைப்பாட்டுக்கும் அந்தோணியார்புரத்துக்கும் இடையில் மீண்டும் கடலுக்குள் செல்லும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. வடக்கில் இருக்கக்கூடிய மழை தொடர்ந்து இருக்கும் என்ற மாதிரி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. தாழ்நிலங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்படும். அதே மாதிரி தான் உள்ளிலப்பரப்புகளில் காற்றின் வேகம் ஓரளவுக்கு இருக்கு, 40லேருந்து 50 வரை என்று சொல்லி அவர் தன்னுடைய ஃபேஸ்புக் பதிவில் குறிப்பிட்டிருந்தார். எப்படி இருக்குன்னு பாருங்க, வெளிநாட்டுல எல்லாம் பனி கொட்டுது, பனி வீதிகள் எப்படி இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் சொன்னா, நாங்களும் எங்களோட ஊர்ல பனி மாறி சில இடங்களை காட்டத்தானே வேணும். ஆனா காத்தடிக்குதானே? காத்தடிக்குதா? அடிக்குதோ? என்ன செய்து சொல்லிட்டு போயில? என்ன செய்யுது? வாங்க இன்னொரு இடத்துல போய் காட்டுறேன். இல்ல என்ன காத்தோ அலே அடிக்குதோன்னு கிட்ட போய் பாருங்க, அலே அடிக்குதோ? ஆளை தள்ளி கொண்டு போகுது. அப்படியா? கேட்டன் வாங்க நான் சுத்தி போட்டு வருவோம்னு சொல்ல ஆள் வரமாட்டேன்றது இப்போ ஒரு மாதிரி வெளிக்கிட்டு வந்திருக்குது. பாப்போம். ஆனா திருப்தியா பாத்துறீங்களா? இப்பதான் ஆரம்பம், இது முடிவு வரை இருந்தால் இது முடியும். இந்த இடத்தை வந்து நேற்று காட்டணும்னு சொல்லி யோசிச்சான். ஆனா வந்து வரைக்கும் இருட்டிடுது. எப்படி இருக்குன்னு பாருங்க, இந்த மரங்கள் நடுறது ஒரு பக்கம் காது பார்க்க வாரம், ஆனா மற்ற பக்கம் நாங்கள் இந்த மரங்களை நடுறது இந்த வீதிக்கும் இந்த அழகுக்கும் இந்த சூழலுக்கும் எவ்வளோ ஒரு பெரிய மாண்பை கொடுக்கும்னு சொல்லி 2 பக்கமே மாறி மாறி பெரிய பெரிய மரங்கள் இருக்கும், ஒரு கூடலா இருக்கும். பின்னர் மரங்கள் இன்னுமே நல்லா இருக்கும். இதுல இருந்து அங்கால போற அந்த இடங்கள்ல வந்து இன்னும் பார்ப்பதற்கு மிக மிக ரம்மியமா இருக்கும். குறிப்பாக இந்த கொழும்பு பக்க வீதியில போற மாதிரி. ஆனா என்னஞ்சால வீதி வந்து கொழும்பு பக்க வீதி மாதிரி இல்லை, இதுக்கு அங்கால காப்பற்றிருக்கா. நாங்கள் எவ்வளோ வந்தது வந்து சும்மா அப்படியே குண்டும் குழியும் அப்படியான வீதிகள் தான். இங்கால பெரிய பெரிய மரங்கள் இந்த வீதியை வந்து இன்னுமே வடிவாக்குது. நல்லா இருக்கும். இது பயணம் போறதுக்கு இந்த வீதி பயன்படுத்துகிற ஆட்களுக்கு வந்து மிக ஒரு சூழலை கொடுக்கும். ஒரு பக்கம் காத்து பார்க்க வாரம், மறுபக்கம் இப்படியான இயற்கையும் சேர்த்து பார்த்துட்டே போவோம். இந்த இடங்கள்ல வசித்திடக்கூடிய அனுபவம் இருக்காங்க சொல்லுங்க, எந்த இடம்னு சொல்லுங்க, கணவருக்கு தெரியும். அந்த பஞ்ச ஈச்சரங்களில் ஒன்றாக சொல்லப்படக்கூடிய கீரிமலை நகுலேச்சரத்தினுடைய கோபுரம் இதுக்குள்ளால தெரியுது. அதே மாதிரி தான் சிவபூமி அண்மையில திறந்து வைக்கப்படுது. அண்மையினா 2 வருஷம் 3 வருஷத்துக்கு நினைக்கிறேன். அந்த முதியோர்களுக்கான காப்பகம் கோபுரம் அப்படின்னு வேறுங்க. அதே மாதிரி அவர்களுடைய அந்த பல்வேறுபட்ட விஷயங்கள் திறந்து வைக்கப்பட்டிருந்தது. நல்ல வடிவான ஒரு கோயில். இதை பார்த்தோன்னே தெரியும் அடுத்த எங்க விட போறோம்ட்டு. மழை பெஞ்சா காணும் சின்ராசுகள். மலைக்குள் ஒரு மனிதரை பிடித்திருக்கிறோம். இந்த அண்ணைய கராளது பிற கான்ட்ராக்ட் சொல்லுங்க. என்ன எங்க வந்து கேட்டு பிளட் டொனேஷனுக்கு வந்து அதங்க இருக்கு. என்ன பின்னுக்கு வெள்ளை வெள்ளையா தெரியுது? இன்னும் வெள்ளை வெள்ளையா வந்து இந்த இது எதுன்னு சொல்லி சொன்னா கல்லு இப்படியே போடுவேன் பேரா. நேத்து பார்த்த கிரிமலைக்கு முண்டைக்கு பார்க்குற கிரிமலைக்கு விடையிலேயே நிறைய வித்தியாசம் இருக்கு. ஊர் வழியா வேலையில ஜீவன் இல்லை. நேற்று நாங்கள் பாய்களை வந்து இந்தளவு தூரம் இருக்கையில். ஆனால் இன்றைக்கு வந்து நிலைமைன்றது அந்த காற்று போகுதா வருதான்னு சொல்ல தெரியல. நீங்களே பார்த்து தெரிஞ்சவங்க நேற்றைய காணொலி பார்க்கலன்னு சொன்னால். அதை விட வந்து யூடியூப்ல இப்போ தான் பார்க்குறீங்கன்னு சொன்னால் முதல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துட்டு பாருங்க. ஃபேஸ்புக்கில் இப்போ தான் பார்க்குறீங்கன்னு சொன்னால் ஃபாலோ செய்துட்டு பாருங்க. என்னன்னு சொன்னால் தொடர்ந்து காணொலிகள் அப்போ தான் உங்களுக்கு வரக்கூடியதாக இருக்கும். அப்போ என்ன ஒரு ரவ்யவாட காட்சியா பயங்கரவாட காட்சியாக சொல்ல முடியாது. நீங்களே பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்க. பாருங்க மக்களே, நேற்று கொஞ்சம் உங்களை இருட்டுகளை உணர்ந்து வடிவா காட்டியல் அப்படின்னு சொல்லி குறையா இருந்தா இன்றைக்கு ஆசை பாருங்க. நான் இதெல்லாம் நினைஞ்சிருக்கிற அளவுக்கு இங்க வரையும் அடிச்சு தள்ளிக்கிறார். எப்படி அலைகள் பாயுதுன்னு சொல்லி இஞ்சோ இந்த அப்பு நேற்று சொன்ன மாதிரி தான் ஒட்டுவே செய்யல. அது இருந்தா என்ன மாதிரி அடிக்குது. இவ்வளோ கடல் காற்றழுத்த தாழ்வு நிலை
புயல் அடிக்கும், சூறாவளி அடிக்கும், எல்லாம் அடிக்கும்டா அது இவ்வளவு தூரம் அடிக்கும்னு எனக்கு தெரியல. கடல் மட்டம் வந்து உயர்ந்திருக்குன்னு நினைக்கிறேன். நேத்து பாகையில இந்த அளவில் இல்ல. அப்பா இதுல வந்து நல்ல அடி அடிக்குது. ஆக்களை அடிச்சடிச்சு கலைக்குதா? ஓ இது கரை 2 பக்கம் அடிச்சு நேரம் சொன்னவங்க. பாப்பா எப்படி கண்டு வேற எல்லாமே அடி என்றது சும்மா லேசு பட் அடி இல்ல. கிட்ட போய் படம் பிடிச்சாரா அப்படியே நினைச்சு. அண்ணே உங்களை சொல்றேன் அண்ணே, சொல்ல கேட்க மாட்டீங்க நீங்க பாத்தீங்களா எப்பயாவது நாங்க சொன்னா அதை உங்களை விளங்காது. மொக்கடியா சொல்ல கிட்ட போவாங்க. கட்டுக்கிட்டலாம் அரிச்சு தள்ளு நினைக்கிறேன் இந்த அடியோட. இந்த கீரிமலை என்ன சொல்கிறது? இதைத்தான் சொல்லுது கீரிமலை. பெரிய பெரிய அலைகள் கரைகளை நோக்கி அப்படியே பாஞ்சு வாஞ்சு வருது. வேற வழி இல்லாததுக்குள்ள எல்லாம் நனைஞ்சதால வந்து இப்படியான ஏதாவது இடத்துக்களால கொண்டே காட்டினா வழிய வேற இடத்தால காட்ட முடியாது. இதான் இடம். அங்க நீங்க பாக்குறது சுற்றுலா பயணிகள் அவைய வந்து அல அப்படியேங்க. மயில்ட்டி துறைமுகம் நான் நினைக்கிறேன். இந்த கரை புறுக்கா அடிச்சு கொண்டே இருக்குது. வாங்க 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 சரியா வாங்க சரியா வாங்க. அங்க ஒரு அற்புதமா வாங்க 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 வாங்க. சொல்லுவா தெரியுமா, பூனைக்கு விளையாட்டாம் சுண்டலிக்கு என்ன சீவன் போகுமா. எந்த உயரத்து கிளம்பு தானே. இன்னும் ஒன்று வருது. ஒரு பெருசாக தான் அடிப்பார் நினைக்கிறேன். யாழ்ப்பாணத்தில் இல்லாமல் கீரிமலை இல்லாமல் என்னென்னு கேட்டிங்களா, இப்படி தான் நல்ல காலம் இந்த கட்டொன்று இருக்கிறபடியா இதுக்களால் வந்து இப்படி ரெண்டு பார்க்கக்கூடியதாக கிடக்குது. இன்னும் அடி அடிக்குது அந்த காட்டுக்கிட்ட எல்லாம். பா பயங்கரமான கடல் அலைகள் கீரிமலைகள். இதுல இருந்து தான் காவிரி அடி வாங்கின தண்ணியால தப்பிரோ கிடைக்கிற தான் இதுக்குள்ள தான் அடிச்சோடு இருக்குது. நான் அதை நேற்று அதை காட்டில் தெரியுமா உங்களுக்கு, இந்த கேணின் ஒரு பக்கம் உடஞ்சிடாக்குது போன டிட்பா மூட்டம் வந்து அது உடைச்சுது அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னா தானே. அதே ஒரு காட்டுறேன் கொண்டு போய். அணைக்கல வந்து
இந்த பக்கமே என்ன இலை கொண்டு வந்து அடிக்கிற இது போல நினைச்சிட விட்டு வேலைக்கு ஆகாது. இன்னொரு நாள் உங்களுக்கு அதை காட்டுறேன். என்ன மனுஷன்றாப்பா, அவனவன் குளிரண்டு வீட்டுக்குள்ள இருக்க குளிக்கிறதுக்கு இவ்வளவு நினைக்கிறேன். ஆனா குளிங்கண்ணே, ஆனா குளிங்கண்ணே. நான் நினைக்கிறேன் 15ஆம் தேதி குளிப்பேன். பட்டிப்பொங்கல் நேரம் குளிக்க வாங்குறேன். தைப்பொங்கல்ல 16ஆம் தேதிடா. பட்டிப்பொங்கல் பாருங்க ஆள் நிக்கிறாரு இந்த இடத்துல. அப்போது ராகல் ராகல் எவ்வளவு தூக்க போதா? ஆளை தூக்க போகுது இல்லையா? சரி கதை. அந்தரத்தில் தொங்கிய மனிதன், அலைக்குள் சிக்குண்ட மனிதன், கடலுக்குள் மனிதன் அடிப்பாங்க. வாங்கய்யா, சுத்தி வளைஞ்சு உங்களை தான் அடிக்குதையா. நிறைய சுற்றுலா பயணிகள் இங்கே வருகிறோம். பின்னுக்கு நீங்கள் பார்க்கலாம், புலம்பெயர் தேசங்களில் வந்துடக்கூடிய சுற்றுலா பயணிகள். அவைக்கு இந்த குளிர் மழை அதெல்லாம் இல்லை, இது உங்களுக்கு தாண்டாப்பா குளிர் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஆக்கள் வந்து திருப்பி இந்த கிரிவலக்கணிக்கு இறங்கி குளிக்கிறதுக்கு ஆயத்தமாகினோம். என்ன வகையோ அன்னைக்கு இந்த இடத்துல ஒரு காணொளி போட்டிருப்பேன். இந்த அலையோடு உறவாடு அப்படின்னு சொல்லி வலிவடக்கு பிரதேச சபை ஏற்பாடு செய்த ஒரு கண்காட்சி இந்த இடத்துல நடந்தது. காங்கேசந்துறை கடற்கரை, காங்கேசந்துறை கடற்கரையில் கடல் முழுக்க நாட்டுக்குள்ள வந்து கொண்டிருக்குது. அப்படி பாஞ்சு இந்த அலைகள்லாம் வருது. இன்றைய நாளில் நிறைய பேர் இங்கே இருக்கணும். வார இறுதிகள் ஆனால் மழை, அதை தாண்டியும் இந்த புதிரம் பார்க்க இல்லை உலாத்துறதுக்குன்றதுக்கு நம்முடைய ஆக்களுக்கு ஒரு தனி புழுவம் இருக்குது தானே. அதனால் வந்து இதுலேயும் சரி கடற்கரையிலையும் சரி இருக்கணும். பாவம் படம் எடுத்து அது இதுன்னு சொல்லி இந்த பக்கம் எல்லாம் என்ன அடிக்குத அப்போ பருத்துறை பக்கம் அதே மாதிரி தான். வேற நீங்க இருக்கிற பகுதிகளில் மழையில் வர என்ன மாதிரி, காலநிலையில் வர என்ன மாதிரி, அலைகள் எப்படி இருக்குது, இப்படியான விஷயங்களை வந்து கீழே கருத்துக்களா சொல்லுங்க. நேற்று எப்படி இருந்தான்னு சொல்லி பார்க்கணும்னு சொன்னா மறக்காம இதுக்கு முதல் காணொலியா அந்த காணொலி இருக்கும், பாருங்க. நான் நினைக்கிறேன் கடற்படையினுடைய பாதுகாப்பு பிரிவு அல்லது இந்த சுழியோடிகள் அல்லது இந்த கடல் பாதுகாவலர்கள் நினைக்கிறேன் அவையை நிப்பாட்டி வச்சிருக்கிறேன். அந்த இடம் எல்லாம் அலை அடிக்கிற வேகம் அந்த இடத்தையெல்லாம் பாருங்க. கட்டுல வந்து எவ்வளவு வேகமா இந்த அலையெல்லாம் அடிக்குதுன்னு சொல்லி. அதே மாதிரி இதுல பார்த்தா இந்த இடம் எல்லாத்தையுமே உடைச்சு வச்சிருக்குது. இவ்வளவு தூரம் அடிக்கடி என்ன அடிச்சு இவ்வளோ தூரத்துக்கு இந்த அலை வந்திருக்குன்னு சொன்னால் இப்போயும் அப்படிதான் வருது. இந்த பூ என்ன வேகமா இஞ்ச வரையும் பாருது. நல்லா அழகாடு இறக்க யோசிச்சான், இறக்கியல இறக்கியிருந்தா அப்படியே அடைஞ்சு தோஞ்சுதான் போயிருக்கணும். சரியான மோசமான ஒரு காலநிலை. இன்றைக்கு அதை கடந்து போகும் அப்படின்ற மாதிரி சில தகவல் சொல்லப்பட்டிருந்தது. அந்த விவரங்களையும் வந்து நான் இப்போ காணொலி மதியம் போல பதிவு செய்கிறேன். அதை போய் பார்த்துட்டு இந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் அதையும் குறிப்பிடுறேன். காத்துன சத்தம் அண்ணே கலந்து கொண்டு வருதானே. என்ன உடைச்சிருக்கு என்ன இந்த இதுல கிடந்தது அப்படியே உடைஞ்சிருக்குது. கடற்கரையில் கிடந்த மர்ம பொருட்கள் இல்லை, இது வந்து அந்த அலையில வந்த நுரதான். பேத்து எல்லாம் கிடக்குதுக்குள்ள அடிச்சு. ஆனா இது வந்து உடைச்சிட்டு விடாது. இப்படி வேற எங்கெங்க பாதிப்பு இருக்குது சொல்லுங்க. நல்லா தான் இருக்கும். நான் நேற்று சொன்ன மாதிரி தான் எல்லாம் அந்த அளவுகள் என்ன சொல்றது எல்லாம் மாதிரி போயிட்டு அதுக்கு பிறகு நடந்துட்டா துயரங்கள் துன்பங்கள் அப்படின்றதான் தான் பிரச்சனை. இந்த இடம் பூரா வந்து சிவப்பு கொடியெல்லாம் கட்டி இதில் அது பக்கத்தில் அங்கால உள்ளுக்கு இதை விட வந்து அந்த கடலுக்குள்ளேயும் பார்த்து நான் இந்த காட்டியிருக்கு. அதோட வந்து இந்த கரையில் வந்து 2 மீட்பு பணியாளர்கள் அல்லது அவைகள் நிறுத்தி வைக்கப்படுறாங்க அந்த பக்கத்தில். இப்படித்தான் காங்கேசந்துறை இருக்குது.
வங்காள விரிகுடாவில் காணப்பட்டிருக்கக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இப்போது நன்கமைந்திருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வுநிலையாக உருவாகி இருக்கிறது. முற்பகல் 11:40 மணியளவிலே முல்லைத்தீவுக்கும் சுண்டிக்குளத்துக்கும் இடையில் நுழைந்து சாலை பகுதியில் காணப்படுகிறது. இதில் 2000 ஆண்டிலே சுழற்சிகள் இங்கு உருவாகி இருக்கிறது. இந்த பகுதி என்பது அபாயகரமான பகுதியாக சொல்லப்படுகிறது. வடக்கு மாகாணத்தில் இப்போ பெய்யக்கூடிய மழை இன்னும் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். மிதமான மழை தொடர்ச்சியாக இருப்பதனால சில இடங்களில் நீர் தேங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே மறு அறிவித்தல் வரை இதை அலட்சியமாக எடுக்க வேண்டாம் என்று சொல்லி இன்று பிற்பகல் 2 மணி அளவில் நாகமுத்து பிரதீபராஜா விரிவுரையாளர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த விடயம் அதிகமான பார்வைக்கும் பகிர்வுக்கும் உட்படுத்தக்கூடியதாக இருந்த சமூக வலைத்தளங்களில் குறிப்பாக ஃபேஸ்புக்கில் நான் முன்னுக்கும் இந்த விஷயத்தை சுருக்கமாக சொன்னாலும் இருக்கக்கூடிய விரிவான தகவல்கள் நாங்கள் இதை அபாயகரமாக எடுக்கணும், எந்தளவு தூரம் கவனம் எடுக்கணும் என்றதுக்காக அந்த விடயத்தினுடைய விரிவான விஷயங்களை இங்கே குறிப்பிட்டிருக்கிறேன். எல்லாம் ஓடி வருகிறோம்.